அத்தியாயம் 48. குடும்பம். மருதனுடான எனது சண்டை எவ்வளவு விளைவை ஏற்படுத்தியது என்பதை நான் உணரவில்லை. மருதன் முதல் ஆண்டுகளில் 9வது இடத்தை பிடித்தார். அதே நேரத்தில் நான் 280 என்ற குறைந்த தரவரிசையை பெற்றேன். வழக்கமாக அடிப்படை பயிற்சிக்குப் பிறகு நமக்கு ஒரு ரேங்க் மேலே உள்ள நபருடன் சண்டையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. எனவே ஒரு வெற்றி அல்லது தோல்வி என்பது இடங்களுக்கு இடையேயான மாற்றத்தில் முடிவடையும். நான் மருதனை தோற்கடித்த போது நான் 9வது இடத்தை பெற்றிருந்தேன். அவர் 10வது இடத்திற்கு கீழே இறங்கியிருந்தார். இதன் பொருள் 9 ரேங்கிற்கு கீழே உள்ள அனைவரும் ஒரு இடம் கீழே இறங்கிவிட்டனர். வழக்கமாக முதல் 10 தரவரிசைகளுக்குள் நிலைகள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும், அல்லது மோகன் செய்தது போல் அவர்கள் மெதுவாக தரவரிசையில் உயர்ந்து விடுவார்கள். இது திடீரென்று நடந்தது. யாருக்கும் ஒரு சண்டை நடப்பது தெரியாது என்பது அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. நல்லவேளையாக தரவரிசை பட்டியல்கள் பொதுவில் காட்டப்படவில்லை, எங்கள் தொடர்பாளர்களில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டன. எனவே நான் தற்போது 9வது இடத்தில் இருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் அது மாணவர்கள் அதை பற்றி பேசுவதை தடுக்கவில்லை. மருதனை யார் தோற்கடித்தார்கள் என்று பலர் கேட்டிருந்தார்கள். ஆனால் ஏதோ காரணத்தால் அவர் அந்த தகவலை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஒருவேளை அது நான்தான் என்று எல்லோரிடமும் சொல்ல அவர் மிகவும் வெட்கப்பட்டிருக்கலாம். நான் இன்னும் பயிற்சியிலிருந்து இடைவெளியில் இருந்ததால் எனது பெரும்பாலான நேரத்தை நூலகத்திற்குச் செல்வதற்கு பயன்படுத்தினேன். திராகன், மாவீரர்கள் மற்றும் தெய்வீக இருப்பு பற்றி எனக்கு கிடைத்த எந்த தகவலையும் படிக்க என்னால் முடிந்தவரை முயற்சித்தேன். ஆனால் உண்மையான வெற்றி கிடைக்கவில்லை. விடுதிக்கு திரும்பிச் செல்லும்போது எரிக்கும் கையிலும் ஒருவரை எங்கள் அறைக்கு தூக்கிச் செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த நபர் தங்கள் கைகள் இரண்டையும் தலையைச் சுற்றிக் கொண்டிருந்தனர். உடல் முழுவதும் கட்டிகளால் மூடப்பட்டிருந்ததால் அது யார் என்று எனக்கு அடையாளம் காண கடினமாக இருந்தது. அவர்கள் அறைக்குள் நுழைந்ததும் அவர்கள் சுமந்து கொண்டிருந்த நபரை விரைவாக படுக்கையில் படுக்க வைத்தார்கள். அப்போதுதான் நான் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டேன். கட்டுகளுடன் இருந்தவர் மோகன். அவர் மோசமாக அடிக்கப்பட்டவர் போலவும் அவரது சில கைகால்கள் கூட உடைந்ததாகவும் தோன்றியது. நான் அவர்கள் மூவரையும் நோக்கி விரைந்தேன். என்ன ஆச்சு? நான் கேட்டேன். மோகனால் பதில் சொல்லக்கூட முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர் மயக்கத்தில் இருப்பது போல் தோன்றியது. அது செபாஸ்டியன் தான். அவன் இதைச் செய்தான். எங்கள் பயிற்சிக்குப் பிறகு அவன் வந்து மோகனை ஒரு சண்டைக்கு சவால் விட்டான், கயல் சொன்னாள். அவர் ஏன் இதைச் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். தரவரிசை போட்டிகளில் ஒருவர் இவ்வளவு மோசமாக காயமடைவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இந்த அமைப்பு பொதுவாக இவ்வளவு தூரம் செல்வதற்கு முன்பு மற்ற நபரை வெற்றியாளராக அறிவிக்கும். இதுபோன்ற ஏதாவது நடக்க ஒரே வழி, வெற்றியாளர் அறிவிக்கப்பட்ட பிறகும் மற்றவர் தொடர்ந்து தாக்குதலை தொடர்ந்தால் மட்டுமே. எரிக் மோகனின் அருகில் படுக்கையில் அமர்ந்திருந்தார். அவரது முகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு கோபமாக இருந்தது. இது எல்லாம் என் தவறுதான். செபாஸ்டியன் தற்போது தரவரிசையில் 2வது இடத்தில் உள்ளார். இதுவரை அவர் ஒருமுறை கூட என்னை ஸ்பேரிங்கில் தோற்கடிக்க முடியவில்லை. எனக்கும் மோகனிற்கும் இடையேயான சண்டையை பார்த்த பிறகு அவர் மோகனை சவால் செய்ய விரும்பினார். மோகன் ஒப்புக்கொண்டார். ஆனால் செபாஸ்டியன் அவர் மோகனை சோர்வடையச் செய்தார். ஏற்கனவே அவரை தாக்கிய பிறகும் அவர் அவரை தாக்குவதை நிறுத்தவில்லை. நான் கையலுடன் சேர்ந்து அவரை தடுக்க முயற்சித்தேன். ஆனால் அவருக்கு ஆதரவாக அவரது முழு கும்பலும் இருந்தனர். நாங்கள் மோகனை அடைந்தபோது அவர் இப்போது இருக்கும் நிலையில் இருந்தார். மோகனின் கண்கள் திறக்கத் தொடங்கின. அவை மிகவும் வீங்கி இருந்தன. ஒரு சிறிய பிளவு மட்டுமே தெரிந்தது. நீங்கதான் ரே? மோகன் சிரிக்க முயன்று சொன்னான். நீங்க எப்படி இருக்கீங்க? மன்னிக்கவும், ஆனா இன்னைக்கு உங்க படுக்கைய நான் சரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது நீங்கதான். ஆனா ஏன்?
ஒவ்வொரு நாளும் நான் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக அதிர்ச்சியடைந்தேன். கடந்த சில நாட்களாக என் படுக்கை எனக்காகவே உருவாக்கப்பட்டது. ஏன் அல்லது யார் இதைச் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அவர் இப்போது இருக்கும் சூழ்நிலையிலும் கூட மோகன் என்னைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார். நாங்க கருப்பு அணியில் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யணும்னு நீங்க சொல்றது என்ன? நாங்க குடும்பத்துல இருக்கோம் இல்லையா? குடும்பம். நான் ஒரு டிராகனாக இருந்தபோது எனக்கு அதிகம் பழக்கமில்லாத ஒரு சொல். சமீப காலமாக நான் என்னுடைய மனித குடும்பம் என்று அழைக்கப்படுபவர்களில் பலரை இழந்து வருகிறேன். பின்னர் மோகன் எரிக பக்கம் திரும்பினார். நம்ம சண்டைக்கு மன்னிக்கணும் எரிக். நீங்க என்னை சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது செய்ய முடியும்னு நான் உனக்கு நிரூபிக்கணும்னு நினைச்சேன். அதை அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும்னு நான் நினைக்கல. எரிக் மோகனின் கைகளை பிடித்தார். பரவாயில்லை துறவி, எனக்கு தெரியும். கொஞ்சம் ஓய்வெடுங்கள். நீங்கள் விரைவாக குணமடைய ஒரு மந்திரவாதியை அழைத்து வருமாறு துருவனிடம் கேட்டோம். மோகன் கண்களை மூடிக்கொண்டு மீண்டும் தூங்கிவிட்டார். நாம் அந்த நபருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். நமக்காக அவரை உதைக்க வேண்டும். எரிக் என்று கையில் கூறினார். நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியாது. எரிக் தனது முஷ்டியை பலமாக இறுக்கிக் கொண்டிருந்தான். ஏன்? அப்போது அறையின் மூலையிலிருந்து இன்னொரு குரல் கேட்டது. ஏனென்றால் செபாஸ்டியன் கட்டையன் குடும்பத்தைச் சேர்ந்தவர். யார் பேசுகிறார்கள் என்று பார்க்க நான் தலையை திருப்பினேன். அது ஸ்லிவியா. கைலின் கண்கள் அவன் கேட்டதிலிருந்து அகலத் திறந்திருந்தன. நீங்க சொல்றது கட்டையன் குடும்பம்னு? அதை பத்தி யாருக்கு கவலை? மோகனருக்கு என்ன செய்தார்கள்? நான் கத்தினேன். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனக்கு கோபம் வந்தது. ஸ்லிவியா எங்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். ரேயே, நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இது மாதிரி விஷயங்களில இருந்து அவரு தப்பிக்க ஒரு காரணம் இருக்கு. அவரு அப்பாதான் மாஸ்டர் நைட் கட்டையன். இதை நான் இப்போதுதான் கற்றுக்கொண்டேன் என்பது செபாஸ்டியனை தோற்கடிக்க எனக்கு இன்னும் கூடுதல் காரணத்தை தந்தது. கட்டையன் எனக்கு முதலில் பிடிக்கவில்லை. அவருக்கு என் மீது ஏதோ வெறுப்பு இருப்பதாக தோன்றியது. இந்த செயல்பாட்டில் நான் அவரது குடும்பத்தை அவமானப்படுத்த முடிந்தால் அது ஒரே கல்லில் 2 பறவைகளைக் கொல்வதற்குச் சமம். ரே, நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதைச் செய்யாதே. நீ பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்று எரிக் கூறினார். கவலைப்படாதே. அதிகாரப்பூர்வ தரவரிசை போட்டி முடிந்தால் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்ள முடியாது, இல்லையா? நான் அறையை விட்டு வெளியேறச் சென்றபோது ஸ்லிவியா என்னை தடுக்க என் சட்டையை பிடித்துக் கொண்டாள். நீ எங்கே போகிறாய்? செபாஸ்டியன் மோகனுக்கு செய்தது போலவே நான் அவருக்கும் செய்வேன். என் குடும்பத்துடன் யாரும் மோதமாட்டார்கள். ஸ்லிவியா உள்ளுணர்வாக என் சட்டையை விட்டுவிட்டாள் போலிருந்தது. அவள் என்னை பார்த்து கிட்டத்தட்ட பயந்துவிட்டாள் போலிருந்தது. ஆனால் இப்போது நான் அதைப் பற்றி கவலைப்படவில்லை. என் மனதில் ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது.